இப்போ வந்து ஃபர்டிலைசேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, பாலினேஷனும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சீட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் சீட்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். அது எப்படி எப்படிலாம் சீட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சீட் கோட் தான் மெயின். ஒரு சீடுக்கு வந்து மெயினான ஒரு ஆர்கன் பார்த்தீங்கன்னா சீட் கோட்டும் அந்த எம்பிரியோவும் தான். ஸோ சீட் கோட் அப்படிங்கும்போது ஒரு அவுட்டர் கவரிங் ஆஃப் சீட்ஸ் விச் கிவ் ப்ரொடக்ஷன்னு சொல்றாங்க. சீட் கோட் வந்து மேபி டிரைவ்டு ஃப்ரம் இன்னர் இன்டெக்யூமெண்ட் ஆர் அவுட்ரை. அதாவது இன்டெக்யூமெண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு இன்டெக்யூமெண்ட்டுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்கன்லேருந்து தான் நம்மளுக்கு சீட் கோட் டெவலப் ஆகுது. சரியா? ஸோ சீட் கோட் அங்கேருந்து தான் வருது. இது வந்து 2 லேயர் இருக்கும் சீட் கோட்ல. ஒரு லேயர் வந்து அவுட்டர் லேயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சீட்ல இருக்கிற மேலாக இருக்கிற அந்த அவுட்டர் லேயர் வந்து ஸ்மூத்தாகவும் ரஃப்பாகவும் இருக்கும். எல்லா சீட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் டெஸ்டா அப்படிங்கிறோம். அந்த டெஸ்டாக்கு அடுத்த லேயரா இருக்கிறதுக்கு பேர் டெக்யூமெண்ட். டெக்மென்னு சொல்லலாம், டெக்யூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கேட்பாங்க கொஸ்டின். அதே மாதிரி சீட் கோட் வந்து ஃபியூஸ்டு வித் ஃப்ரூட் வால். ஃப்ரூட் வால்குள்ள ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரிகாப் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேராகிராஃப்ல இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆஃப் த சீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஹைலம், இதை வந்து பின்னாடி படிப்போம் ஸ்லைட்ஸ்ல. ஹைலம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். நீங்க பல்ஸ் சீட்ஸ்ல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் ஸ்கார் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹைலம். மேக்கிங் த பாயிண்ட் அட் விச் சீட் இஸ் அட்டாச் டு த ஸ்டாக். இந்த ஹைலம் மூலியமா தான் ஒரு அந்த ஸ்டாக், அந்த சீடோட அந்த போர்ஷனை வந்து அட்டாச் பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து ஹைலம். த ஃபியூனிக்கல் ஆர் த ஸ்டாக் ஃபார்ம்ஸ் அ ரிட்ஜ் கால்ட் ராஃபே அலாங் வித் மார்ஜின் ஆஃப் த சீட். அந்த ஃபியூனிக்கல்ங்கிற ஒரு பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா ராஃபே, அதாவது நம்மளுக்கு ரூட் நாடி வர்றதுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அட் த ஒன் எண்ட் ஆஃப் த ஹைலம் தேர் இஸ் அ ஸ்மால் ஹோல் கால்ட் மைக்ரோஃபைல். ஹைலம்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஏரியாவுக்கு பேர் மைக்ரோஃபைல்னு சொல்றோம். தேர் இஸ் அன் அவுட் க்ரோத் பிலோ த ஹைலம் இன் த லெக்யூமினஸ் சீட் விச் இஸ் கால்ட் ஸ்ட்ரோஃபியோல். ஓகேவா? ஸோ ஹைலம்னா ஃபுல்லாக எப்பவுமே பல்சஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு அவுட் க்ரோத் இருக்கும், பிலோ த ஹைலம். ஹைலம்க்கு கீழே இருக்கிற அவுட் க்ரோத்துக்கு பேரு ஸ்ட்ரோஃபியோல். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்டைன் அதர் சீட்ஸ் ஹாவ் அவுட் க்ரோத்ஸ் லைக் ஏரியல்ஸ். இது வந்து பின்னாடி ஸ்லைடில் வரும். உங்களுக்கு என்னென்ன கிராப்ஸ் எப்படிலாம் இருக்கு சீட் கோட்டு அப்படிங்கும்போது இது வரும். சரி, இது ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல, பின்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் ஸ்ட்ரக்சர் படிச்சிட்டோம். சீட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்ம பின்னாடி இப்போ படிக்க போகிறது எம்ப்ரியோனா என்ன, எண்டோஸ்பர்ம்னா என்ன, காட்டிலிடன்னா என்ன அப்படி. ஸோ எம்ப்ரியோ அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு சீடுக்கு வந்து முக்கியமான ஒரு பார்ட். பார்த்தீங்கன்னா சீட் கோட்டுக்கு அடுத்தது நம்மளுக்கு எம்ப்ரியோ தான் வரும். எம்ப்ரியோ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிளான்ட்டா வரும். மெச்சூர்ட் ஓவியோல் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் எம்ப்ரியானிக் பிளான்ட் டுகெதர் வித் அ ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ஆல் சரௌண்டட் பை அ ப்ரொடெக்டிவ் கோட் which give rise to a plant similar to its mother plant. Okay, so இதுதான் மெயின். இது வந்து எம்ப்ரியோல வந்து ஒரு ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்குட்டிலம். இது கேட்பாங்க கண்டிப்பா. ஸ்குட்டிலம்னா என்னன்னா ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன். எம்ப்ரியோ கன்சிஸ்ட் ஆஃப் அ ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன் பேர் ஸ்குட்டிலம். அதே மாதிரி அந்த ஷார்ட் ஆக்சிஸ் வித் ப்ளூமியூல். ப்ளூமியூல் தான் உங்களுக்கு ஷூட்டா வரும் அண்ட் ரேடிக்கல் வந்து உங்களுக்கு ரூட்டா வரும். சரியா? ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம எம்ப்ரியோன்னு சொல்றோம். பட் ஆனா இந்த ஸ்குட்டிலம் இல்லாத ஒரு ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல் வித்தவுட் த காட்டிலிடன் இல்லாத ஒரு எம்ப்ரியோக்கு பேர் வந்து பிரைமரி ஆக்சிஸ். நார்மலா ஒரு சீட்ல ரேடிக்கல் அண்ட் ப்ளூமியூல் அப்படிங்கிறது தான் வந்து பிரைமரி ஆக்சிஸ். காட்டிலிடன்லாம் நெக்ஸ்ட் தான் வரும். ஸோ எம்ப்ரியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்டிலிடன். சிங்கிள் ஷேப்டு காட்டிலிடன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். மோனோகாட்ல வந்து சிங்கிளா இருக்கும் காட்டிலிடன். இதே நீங்க டைகாட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 2 இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி டைகாட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 2 வந்துடும். மோனோகாட்ஸ்ல வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும் காட்டிலிடன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் எண்டோஸ்பெர்மிக் டைகாட் சீட்ஸ் த எண்டோஸ்பெர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கா இருக்கும். ஸ்டோர்ஸ் ஃபுட். எண்டோஸ்பெர்மிக் டைகாட் சீட்ஸ்ல வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கும். இன் திஸ் கேஸ் என்ன ஆகும், காட்டிலிடன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்டோஸ்பெர்ம் பத்தி படிக்க போறோம். எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கும்போது எப்படி நம்மளுக்கு எண்டோஸ்பெர்ம் வருது? டெவலப்ஸ் ஃப்ரம் த எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை விச் இஸ் ஃபார்ம்டு பை 2 போலார் நியூக்ளியை அண்ட் 1 ஸ்பெர்ம் நியூக்ளியை. 2 போலார் நியூக்ளியையும் ஒரு ஸ்பெர்ம் நியூக்ளியையும் ஃபியூஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு எண்டோஸ்பெர்ம் வருது. இது முக்கியம். எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ஆர்கன். அங்கதான் வந்து
சீடு க்ரோத்துக்கு தேவையான எல்லா என்சைம்ஸும் இல்லை எல்லா அதோட ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எண்டோஸ்பர்மில் தான் இருக்கும். அந்த டிஷ்யூவையும், அதாவது அந்த ஃபுட் ஸ்டோரேஜ் விச் இஸ் செப்பரேட்டட் பை த எம்ப்ரியோ, அந்த ஃபுட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கும் எம்ப்ரியோவுக்கும் பிரிக்கிறது ஒரு டெஃபினட் லேயர் மாதிரி ஒரு லேயராக இருக்கும். எம்ப்ரியோவையும் எண்டோஸ்பர்மில் இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் பிரிக்கிறதுக்கு அந்த செப்பரேட் பண்ண லேயருக்கு பேர் வந்து எபித்தீலியம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் முக்கியம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் முக்கியம். எப்படின்னா, இந்த சீடோட அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் சீட் கோட்டுன்னு படிக்கிற மாதிரி எண்டோஸ்பர்மோட அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் அலிரோன் லேயர். இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிவிங் செல்ஸ் டிவைட் ஆஃப் galactomannan reserves and secretes alpha amylase and proteolytic enzymes which hydrolyze reserves of endosperms. இந்த அளவுக்கு டீப்பாக போவேன்னா, ஜஸ்ட் எண்டோஸ்பர்மோட அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா அலிரோன் லேயர்னு சொல்லணும். அதுதான் இது பாயிண்ட் ஃபைவ்ல கேட்பாங்க. உங்களுக்கு நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே போல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போல் பண்ணதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், ரேடிக்கல்னா நம்மளுக்கு ரூட்டாக வர்றது which forms the primary root of a young seedling enclosed with a productive cover called coleorhiza. ஸோ அந்த ரூட்டோட ப்ரொடக்டிவ் கவர் வந்து coleorhiza. இதே எண்டோஸ்பர்மோட ப்ரொடக்டிவ் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து அலிரோன் லேயர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இது இங்கே பார்க்குறோம்ல, இங்கே பார்த்தது வந்து சீட் ஸ்ட்ரக்சரோட அந்த சீட் கோட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்டா அண்ட் டெக்மென் சொல்கிறோம். எண்டோஸ்பர்முக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கலுக்கு வந்து கோலியோரைசான்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளூமியூலுங்கும் போது ஃபர்ஸ்ட் டெர்மினல் பட் ஆஃப் அ பிளான்ட் கம்ப்ரஸ்ட் இன் அன் எம்ப்ரியோ இட் கிவ்ஸ் ரைஸ் டு த ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ஷூட் ஆஃப் த பிளான்ட். இதோட ப்ரொடக்டிவ் கவருக்கு பேர் கோலியோப்டைல். ஸோ ரேடிக்கலோட ப்ரொடக்டிவ் கவர் வந்து கோலியோரைசா, ப்ளூமியூலோட ப்ரொடக்டிவ் கவர் வந்து கோலியோப்டைல். சரியா? இதெல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்பாங்க. அப்பண்டேஜஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே சீட்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் பற்றி படித்தது. இப்போ வந்து அப்பண்டேஜஸ் அப்படிங்கும்போது சீட்ஸுக்கு வெளியே இருக்கிற ஆர்கன்ஸ். ஸோ வெளியே இருக்கிற ஆர்கன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 8 ஆர்கன்ஸ் இருக்கும். ஒரு க்ராப்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்னா உங்களுக்கு பேடி சீட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிப்பில் ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி இருக்கும், நீடல் மாதிரி. சரியா? ஸோ அந்த ஆர்கனுக்கு பேர் தான் ஆன் அப்படிங்கிறாங்க. என்னன்னா thorn like projection in the tip of the seeds, example paddy. ஓகே, ஸோ இதுதான் ஆன்னு சொல்றோம். ஹைலம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதா பல்சஸ்ல வந்து சின்ன ஒயிட் மார்க்கிங் இருக்கும். மோஸ்ட்லி ஒயிட் இன் கலர் present on the lateral side of the seeds. It represents the attachment of seed stalk to the placenta of the fruit to mother plant. அந்த சீட் ஸ்டாக்கும் பிளசண்டாவும் அட்டாச் பண்ணுறது தான் வந்து இந்த ஹைலம். அது வந்து ஒயிட் மார்க்கிங்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பல்சஸ். இதெல்லாம் வந்து ஒன்றா ஆன்னா என்னன்னு கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஆன் எந்த சீட்ஸில் இருக்கும்னு கேட்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மைக்ரோபைல் அப்படிங்கும்போது எல்லா இன்டெக்யூமெண்ட்டும் இன்டெக்யூமெண்ட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சீட் கோட். ஓகேவா? இன்னர் இன்டெக்யூமெண்ட், அவுட்டர் இன்டெக்யூமெண்ட். ஸோ இது எல்லாமே அட்டாச் ஆகிற அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து மைக்ரோபைல். இந்த மைக்ரோபைலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு இன்டெக்யூமெண்ட்ரி ஆரிஜின், அதுக்கு பேர் வந்து சலசா. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் டு மைக்ரோபைல் தான் சலசா இது இருக்கும், ஆர்கன் இருக்கும், அப்பண்டேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரன்கிள் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேஸ்டர் சீட்ஸ், டேப்பியோக்கா சீட்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு டிஷ்யூ மாதிரி வரும். ஸோ அதுக்கு பேர் தான் கரன்கிள். ஒயிட் ஸ்பாஞ்சி அவுட் க்ரோத் ஆஃப் த மைக்ரோபைல் சீன் இன் சம் ஸ்பீஷஸ். கேஸ்டர்ல என்ன இருக்குன்னு கேட்பாங்க, கேரங்கிள்னு சொல்லலாம். இல்லை இந்த டெஃபினேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஆரில்னு பார்த்தீங்கன்னா நட்மெக். எக்ஸாம்பிள் வந்து நட்மெக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஷி மாஸ் வந்து சீடுக்கு வெளியே இருக்கும் நல்லா. இப்போ நம்ம கேஷ்யூவோட மெயின் மேலே வந்து சீட்ஸ் மேலே சீடு இருக்கும், உள்ள அந்த ஃப்ளஷி பார்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நட்மெக்ல இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கு பேர் வந்து ஆரில். ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் ஹேர்ஸ் வந்து காட்டன் சீட்ஸில் இருக்கும். ஸோ மைன்யூட் த்ரெட் லைக் அப்பண்டேஜஸ் ப்ரெசென்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீடுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்டன். விங்ஸ் வந்து மொரிங்கா சீட்ஸ் வச்சுக்கோங்க. சென்டரில் சீட்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கம் பேப்பரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். So papery structure attached to the side of the seed coat, either to a specific side of the seed coat or to the all sides. So எல்லா சைட்ஸ்மே ரெண்டு பக்கம் இருக்கும்ல மொரிங்கா சீட்ஸ்ல. ஸோ அதுதான் வந்து விங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து 8 அப்பண்டேஜஸ் இருக்கு. ஆன், ஹைலம்,
மைக்ரோபைல், சலசா, காரங்கல், ஆரில், ஹேர்ஸ் அண்ட் விங்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சதுக்கோசரம் ப்ளூமியூல்னா என்ன, ஹைலம்னா என்ன, இந்த இடத்துல இருக்கும் ஹைலம், ஒரு ஒயிட் கலர் சொன்னேன்ல அந்த மாதிரி. இது மைக்ரோபைல் அப்படின்னா ஜஸ்ட் இது ஆப்போசிட் ஏரியா வந்து நம்மளுக்கு சலசல்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஞாபகமாக வச்சுன்னா பிக்சர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்பெண்டேஜஸ் மாதிரி என்னென்ன ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு சீட்ஸில் எப்படி மெச்சூராகி வருதுன்னு பார்த்தோம்னா, ஓவரி வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்டாக வந்துடுது, ஓவியூல் வந்து சீடாக வருது. ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸெல்லும் ஸ்பெர்மும் ப்ரொடியூசஸ் ஜைகோட். எக்ஸெல் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எம்ப்ரியோ. போலர் நியூக்ளியை அண்ட் ஸ்பெர்ம் ப்ரொடியூசஸ் எண்டோஸ்பெர்ம். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டெக்யூபன் நம்மளுக்கு என்ன ஆகுது, சீட் கோட்டாக வருது. நியூசெல்லஸ் வந்து பெரிஸ்பாமா வருது. மைக்ரோபைல் வந்து அதே மைக்ரோபைலாக தான் இருக்கும். ஃபியூனிக்கல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், அந்த ஆர்கன் வந்து நம்மளுக்கு ஹைலமாக வந்துடுது. ஃபியூனிக்கல் தான் நம்ம ஹைலமாக வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினாக சீட்ஸோட டெஃபினேஷன்ஸு. திரும்ப அதோட கேரக்டர்ஸ் பார்த்தோம். அப்புறமா சீட்ஸ் நம்மளுக்கு எப்படி சீட்ஸ் அண்ட் கிரெயின் இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சீடோட டெஃபினேஷன்ஸில் வந்து டெஃபினேஷன் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. இது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துங்க இந்த ஸ்டைலில். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாகவே தெரியும்ல, எல்லாமே சீட்ஸ் தான். நம்ம கிரெயின் பர்பஸ்க்கு எடுக்காத எல்லாமே சீட்ஸ் தான் வரும். என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீடுக்கும் கிரெயினுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ். இங்கே வந்து கெமிக்கல்ஸே வந்துடக்கூடாது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் கெமிக்கலும் இது பண்ணிக்கலாம். கெமிக்கல் ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது சீடை வந்து கிரெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம். ஸோ இதில் வந்து பாலினேஷன் பற்றி நான் உங்களுக்கு 2 பாலினேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாலினேஷன், அப்புறம் ஃபர்டிலைசேஷன் என்னென்னலாம் நடக்குது, டபுள் ஃபர்டிலைசேஷன் என்ன, அதோ இந்த 2 லைன் ரொம்ப முக்கியம். கிராஸ் பாலினேஷனில் த்ரூ எது மூலியமாக நடக்குது, அது நடந்துச்சுன்னா அதுக்கோட டேர்ம்ஸ் என்னென்ன. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல், இந்த இது உங்களுக்கு வந்து இப்படி வருது ஃபைனலாக. சரியா? ஸோ 2 சினர்ஜைட்ஸ், ஒரு எக்ஸெல், 2 போலார் நியூக்ளியை, மேலே ஆன்டிபோடல் செல்ஸ் வந்துடுது. உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஆன்டிபோடல் செல் வந்து எந்த எண்டில் இருக்கும், சலசல் எண்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல், இதில் வந்து ஜெனரேட்டிவ் செல் தான் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பெர்ம் நியூக்ளியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது மேல் ப்ரொடியூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடுறோம். சீட் கோட் பற்றி படித்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் டார்க் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. எம்ப்ரியோவில் வந்து இந்த ஸ்குட்டெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்குட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் பிரைமரி ஆக்சிஸ், அதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காட்டிலடன் படித்தோம். காட்டிலடன் வந்து மோனோகாட்டில் சிங்கிளாக இருக்கும், டைகாட்டில் டபுளாக இருக்கும். ரேடிக்கல். நெக்ஸ்ட் வந்து எண்டோஸ்பெர்மில் மெயினாக அவுட்டர்மோஸ்ட் லேயர் என்னன்னா அலிரோன் லேயர். ரேடிக்கல்னா என்ன, ரேடிக்கலில் கவரிங் போது கோலியோரைசா, ப்ளூமியூலில் கவர் பண்ணுறது கோலியோப்டைல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பட்டேஜஸில் ஆன், ஹைலம், மைக்ரோஃபைல், சலசா. இதில் வந்து காரங்கல், ஆரில், ஹேர்ஸ், விங்ஸ் இதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டு வந்து என்னவா மாறுது அப்படிங்கறத படிக்கணும். ஃபியூனிக்கல் வந்து தான் ஹைலமா மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சீட்ஸை பற்றி இருக்கிற ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸு. ஸோ வர நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் வந்து முக்கியமான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.